அனுசியா, அம்மா அனுசியா, அனுசியா, என்னவா உன்னை எதில் ட்ரிப் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? போன மாதம் சொன்னால உன் வீட்டை காலி பண்ணி சொல்லி என்ன காலி பண்ணாமல் இருக்க? பார்க்குறதுல வேலை கிடையாது பார்த்துக்க. ஒழுங்கா இந்த மாதம் நீ காலி பண்ணல, நான் ஜாமான்லாம் தூக்கி அள்ளி வெளியே போட்டுருவேன் பார்த்துக்க. உனக்கு பாவம் பார்த்தா எனக்கு யார் பாவம் பார்க்கறது? ஊருக்காரன் பூரா என்னை திட்டுறான், உன்னைய காலி பண்ண சொல்லி. ஒழுங்கு மரியாதையாக வர்ற 10ஆம் தேதிக்கு நீ வீட்டை காலி பண்ணல, நான் வந்து எல்லாத்தையும் ஜாமான் தூக்கி அள்ளி வெளியே போட்டுருவேன் பார்த்துக்க. இதான் உனக்கு லாஸ்ட்டு. உன்னால நைட்டில் யாருமே இங்கே நைட்டில் தூங்க முடியல. எவன் வேணா வந்து தண்ணியை போட்டு வந்து கதவை தட்டுறேன். அன்சியா, அன்சியா குட்டி, கதவை திறடி. உனக்கு வீரும் பிரியாணியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். கதவை திற அன்சியா, வா. நீ கொஞ்ச நேரம் என்னை சந்தோஷப்படுத்து, நீனும் சந்தோஷமாக இருக்கலாம். அனுக்குட்டி, கதவை திற அன்சு. அன்சு, ஏய் கதவை திறடா லூஸு. நீ எப்படி வாழலின்னு பார்க்குறேன் நாய. கதவை திற நாய். துணிமணியை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு நீ தொலைஞ்சு எங்கிட்டனாலும் போயிரு. போதும், உன்னை இவ்வளோ நாள் நான் வச்சு பார்த்தது போதும். வெளியே தலை காட்ட முடியலை, எங்கள் மானமெல்லாம் போகுது. நீ எங்கே வேணாலும் போ, நாங்கள் தேடி வரல. என்ன அனுசியா, பாலை தட்டி விட்டேன்னு பார்க்குறியா? என்ன பார்க்குற? எழுந்துரு. நான் தான் உன் மனசாட்சி பேசுகிறேன். அரவிந்துங்கிற பேர் அனுசியான்னு மாற்ற தெரிஞ்ச உனக்கு வாழ்க்கையை மாற்ற தெரியல. தற்கொலை செஞ்சுக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு தற்கொலை தான் நினச்சா இந்த உலகத்தில் மனித இனமே பாதிக்கு மேலே அழிஞ்சு போயிருக்கும்.
முதுகெலும்பே இல்லாத புழுவை மிதிச்சா கூட எதிர்ப்பை காட்டுறதுக்காக எந்திரிச்சு நிற்கிது. முதுகெலும்புள்ள மனுஷன் நீ இந்த முடிவு எடுக்கலாமா? 8 நாள் வாழ போகிற பட்டாம்பூச்சியை பார்த்தியா, சந்தோஷமாக பறக்குது. கொஞ்ச நேரத்தில் வாடி போகும்னு தெரிஞ்சு கூட பூக்கள்லாம் சந்தோஷமாக தானே பறக்குது. நீ எடுத்த முடிவு தப்புன்னு உனக்கு தெரியலையா? நீ இன்னும் உயிரோடு இருக்கினா இந்த உலகத்தில் உனக்குன்னு சில வேலைகள் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்க. ஆகிறதுக்கு ஒரு நொடி தைரியம் போதும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நொடியும் தைரியம் வேணும். 5 அறிவு உள்ள மிருகம் எங்கேயா தற்கொலை பண்ணி நீ பார்த்துருக்கியா? 6 அறிவு உள்ள நீ அந்த முடிவு எடுக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியல. நாயை துரத்துனா நம்ம ஓடிட்டு இருந்தா அது துரத்திக்கிட்டே தான் இருக்கும். திரும்பி நின்று முறைச்சுப்பா, அது ஓடிடும். இதுதான் வாழ்க்கை. ஒரே இடத்துல தேங்கி நின்னா தண்ணி கூட சாக்கடையா மாறிடும். அதே ஓடிட்டு இருந்தா அதுக்கு பேர் ஆறு. நீ ஆறா சாக்கடையாங்கிறத நீயே முடிவு பண்ண. சிறகு கிடைச்சா பறக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, சிலுவை கிடைச்சா சுமக்கவும் கற்றுக்கணும். அதான் வாழ்க்கை. நீ காகிதமாக குப்பையில் கிடந்தீன்னா உனக்கு எல்லாரும் புரிஞ்சுதான் பார்ப்பாங்க. நீயே பட்டமாக மாறி பறந்து காட்டு, இந்த உலகமே உன்னை அண்ணாந்து பார்க்கும். இந்த உலகம் ரொம்ப பெருசு, நிச்சயமாக அதில் உனக்குன்னு ஒரு இடம் இருக்கும். பயப்படாத, தைரியமாக இரு. உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கும், திறமை இருக்கும். அது என்னன்னு தேடு, அதை நோக்கி நீ ஓடு. நிச்சயமாக ஜெயிப்ப. வாழ்க்கையில் எப்போவுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். கஷ்டங்கிறது சின்ன கல் மாதிரி. அதை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அது உன் கண்ணையும் மறைக்கும். அதே கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா அடடா இவ்வளோதானான்னு தெரியும். தூக்கி போடு, வேலையை பாரு, எழுந்துரு, முடியும், நம்பிக்கையோடு இரு. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். போராடு, எழுந்துரு.